மகா கும்பமேளால இந்த தடவை 66 கோடி பேர் குளித்ததாக கணக்கு சொல்லியிருக்காங்க. இதனால் கங்கை நதியின் தூய்மை குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிபி ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் இல்லை, சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சப்போர்ட்டிவாக அஜய் சோன்கர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட், அவர் பத்மஸ்ரீ அவார்டி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாக்டீரியோஃபாஜஸ் அப்படிங்கிற வைரஸஸ், அந்த வைரஸினுடைய அளவு கங்கையில் கூடுது அப்படிங்கிறாரு. அதனால் தன்னைத்தானே 50 மடங்கு மிக அதிக வேகத்துடன் தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ளக்கூடிய திறமை கங்கை நதிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய கங்கை நதிக்கு கங்கை தூய்மை திட்டம் அப்படின்னு ஒன்று போட்டு 2014 ஆரம்பித்து 2026 வரைக்கும் தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ளக்கூடிய திறமை உள்ள கங்கைக்கு சுத்தப்படுத்துறதுக்காக 62,000 கோடி பணம் ஒதுக்கியது தேவையா?